சரி, ரைட். இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க பேசுனதெல்லாம் ஒரு பக்கமா இருக்கட்டும். இப்ப நீங்க ஆ பேசுறது எல்லாமே ஆக்சுவலா ரெக்கார்டிங்ல இருக்கு. அப்போ ரெக்கார்டிங்ல இருக்கு அப்படின்னா, நீங்க நாளை பண்ண நான் இந்த வீடியோவை யூடியூப்ல எதுலயாவது அப்டேட் பண்ணேன் அப்படின்னா, நீங்க பேசுனது, சண்டை போட்டது, வச்சது எல்லாமே அதுல வரும். அதனால மியூட் போட்டுக்கோங்க. சரியா? கூடுமான வரைக்கும் மியூட் போட்டுக்கோங்க. தேவைப்பட்டா மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஏதாவது டவுட் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சத்தம் இல்லாம அமைதியா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க நீங்க மைக் ஆன் பண்ணியே வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? நம்ம இப்ப இன்னைக்கு நாடி ஜோதிடத்துல நம்ம என்னென்ன தலைப்புகளுக்கு கீழே நம்ம வந்துட்டு படிக்க போறோம் அப்படின்ற விவரத்தை நான் இதுல கொடுத்துருக்கேன். சரியா? போர்டுல எழுதி இருக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிளாரிட்டியா புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது என்ன அப்படின்னா ராசி பலன். ஒரு ஆளு ஒரு ராசியில பிறந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு என்ன பலன்? ரொம்ப ஈஸியான விஷயம். சரியா? இதை நீங்க கத்துக்கோங்க. இது நாடிக்குள்ள வராது. சரியா? இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லித்தரேன். ராசியோட பலன் என்ன பலன் அப்படின்ற வார்த்தை. 2, ராசியோட காரகத்துவம். 3, கிரகங்களின் காரகத்துவம். 4, உயிர் மற்றும் பொருள் காரகத்துவம். 5, கர்மகாரகன் ஜீவகாரகன். 6, விதிகள். நாடியோட விதி என்னென்ன விதி கீழே நம்ம இதை பார்க்க போறோம் அப்படின்ற விவரம் இருக்கும். 7, பரிவர்த்தனை வக்ர கிரகம். சரியா? வக்ர கிரகம் ராகு கேதுக்கள். இத நாடி விதியை பயன்படுத்தி எப்படி பார்க்கிறது அப்படின்ற விவரத்தை நம்ம பார்க்க போறோம். சரியா? அதுக்கு அடுத்தது 8, ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு முறை நட்பா இல்ல பகையா அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம்யா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமிங்ல வர முடியல. கரெக்டா தான் வந்திருக்கீங்க. எல்லாம் நம்ம அட்வான்ஸா நிற்கும். அதை பத்தி ஒன்றும் இல்லை. சரி சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரீங்க அப்படின்னா வணக்கம்லாம் வேண்டாம். சரியா? ஸ்ட்ரைட்டா சத்தமே இல்லாம உள்ள வந்து உட்காந்துட்டு கிளாஸ்ல என்ன போறதோ அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? சரி. சரி அடுத்தது கிரகத்துக்கு இடையில இருக்கக்கூடிய நட்பு பகை இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க போறோம். அதுக்கடுத்து மையக்கோளை மட்டும் பயன்படுத்தி மையக்கோள்னா என்ன உபகோள்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது ஜாதகத்துக்கு பலன் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். சரியா? இந்த 10 இண்டெக்ஸ் போக இன்னமும் இருக்கு. ஒரு ஆள் வண்டி வாங்கினா எப்படி வாங்குவாரு, படிப்பு எப்படி வரும், சரியா, அவங்க அம்மா எப்படி இருப்பாங்க, அப்பா எப்படி இருப்பாங்க, கல்யாணத்துக்கு உண்டான அமைப்பு எப்படி இருக்கும், ஒரு கல்யாணம் முடிப்பாரா 2 கல்யாணம் முடிப்பாரா, இந்த மாதிரி பல மாதிரி விஷயங்களை நம்ம ஆய்வு பண்ணுவோம். சரியா? அது பேசிக் தான் இது. இது எல்லாத்தையுமே நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் இதை நான் அழிச்சு போட்டுறேன். அழிச்சு போட்டு நம்ம இன்னைக்கு முதல் அத்தியாயமான ராசி ராசிக்கு உண்டான பலன் அது எப்படி பார்க்கிறது அப்படின்ற விவரத்தை நம்ம பேசிக்ல இருந்து பார்க்குற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன குணம் இருக்கும், அவங்களுக்கு எப்படி பலன் சொல்றது அப்படின்ற விவரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ உங்க நண்பருக்கு வந்துட்டு சார் கன்னி ராசியா சார் இருக்குங்களேன். சார் பரிவர்த்தனைன்னு போட்டிருக்கு, வக்கரம் போட்டிருக்கு, அது அடுத்து என்னமோ போட்டிருக்கு. என்னது இது? தெரியல ராகு சார். கேது. என்ன சார்? ரா போட்டு பார் போட்டு கேது போட்டிருக்கேன். ராகு கேதுகளுக்கு எப்படி வந்துட்டு இந்த விதியை வந்து பொருத்தி பார்க்கிறது அது அப்படின்றத ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அது ஃபுல்லா அந்த எழுத்து தெரியல. அதுக்கு அந்த ராகு கேது தெரியலையா சாமி? ஆமா. சரி, நான் சொல்லிட்டேன்ல, எழுதிக்கோங்க. சரி சரி. இன்னைக்கு நான் வந்துட்டு போர்டுல எழுதி போடுற ஐடியாலே இல்ல. உட்காந்து உங்களுக்காக சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சேன். நான் சொல்ல சொல்ல நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எனக்கு மனசு கேட்கல. நம்ம உட்காந்து சொல்ல சொன்னா போர் அடிச்சு போகும். இப்படி போர்டுல உட்காந்து நான் கொஞ்சம் எழுதி நீங்க கொஞ்சம் எழுதினாதான் கிளாஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிருச்சு டக்குன்னு. அதனாலதான் உடனே மாத்தி விட்டேன். இல்லைன்னா முதல்ல வந்துட்டு அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்துருப்பேன். சரிங்களா? எழுதிக்கிட்டீங்களா? சரிங்க. அழைச்சிருமா? எழுதியாச்சு. ஐயா எழுதலைங்கய்யா. ஐயா ஐயா எழுதிக்கிட்டு இருக்கேங்கய்யா. போட தெரியல. சரிங்கய்யா, எழுதுங்கய்யா. ஓகே.
ஏதோ ஒரு மோட்டர் வாங்கி எடுத்து வாங்கி ஏன் வருதா கணக்கு வாங்கி சார் 4, 5, 6 கொஞ்சம் சொல்லுங்க. 4, 5, 6 கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. சொல்றேன். 4 வந்துட்டு உயிர் மற்றும் பொருள் காரகம். ஏமா அங்க ஏதோ ஒரு குழந்தை பேசிக்கிட்டே இருக்கு. அது எந்த குழந்தைன்னு சொல்லி எனக்கு தெரியல. அது கொஞ்சம் அது அவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து மியூட் போட்டுக்கோங்களேன். என் பொண்ணுங்க சார் உங்க பசங்க தானா? நீங்க தானா? இது பார்த்துட்டு இருக்கோம். காத்து சாரு மியூட் 5, போட்டுக்கோங்க. 6 5, 6 கொஞ்சம் சொல்லுங்க. 5 வந்து கர்மக்காரகன், ஜீவகாரகன். சாத்த காத்து கர்மக்காரகன், ஜீவகாரகன் போட்டுக்கோங்க. உள்ள விட்டு 6 6 வந்துட்டு விதிகள். விதிகள் போட்டுக்கோங்க. சரியா? நாடி விதிகள். அதாவது ஒரு 10 விதி கொடுத்திருப்பாங்க. அந்த விதியின் அடிப்படையில தான் நம்ம இத பார்ப்போம். 7வது வந்து பரிவர்த்தனை, பரிவர்த்தனை, வக்கிரம், மற்றும் கேதுக்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டீங்களா? 8வது வந்து நட்பு பகை. கிரகங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய நட்பு பகை. உதாரணமா சொல்லணும்னா இப்ப அந்த கிரகங்களுக்கு உண்டான நட்பு பகைனா சூரியன் தான் இருக்கிறாரு அப்படின்னா அவர் தான் அப்பா. அவருக்கு பகை கிரகமான சனி சேர்ந்து இருக்கு அப்படின்னா யாரு அது? சொல்லுங்க. 9 வந்துட்டு மையக்கோள், மையக்கோள், உபக்கோள். சார் கொஞ்சம் இடையில மட்டும் வேற பக்கத்துல வேற யாராவது பேசுற மாதிரி இருந்தா வேண்டாம் சார். மியூட் போட்டுக்கோங்க சார். அப்படியே நம்ம சப்ஜெக்ட் மட்டும் தான் கவர் பண்ண. வீடியோல வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. நாளை பின்ன பார்த்தா நீங்க பேசுனது, வீட்டுல பேசுனது, வச்சது, வஞ்சது, போனது எல்லாம் இருக்கும். சரியா? வீட்டுக்காரம்மா பக்கத்துல இருந்து ஏங்க இந்த வெள்ளைப்பூட உரிச்சு கொடுங்க அப்படின்னா அதுவும் வந்துடும் அதுல. அதனால கொஞ்சம் கவனம். அப்புறம் எதிர்காலத்துல நீங்க ஒரு பெரிய ஜோசியரா வரும் பொழுது அது என்ன ஆயிரும் அப்படின்னா சிரிப்பூட்டுற மாதிரி ஆயிப்போம். சரிங்களா? நாங்க நிறைய கிளாஸஸ் படிக்கும்போது பாலாஜிஹாசன் ஐயாலாம் இருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? பாலாஜி அவங்க எல்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்டா நின்று படிச்சு பதில் சொல்லும் போது எப்படி இருந்தாங்களோ அந்த ஆடியோலாம் நான் கேட்டிருக்கேன். ஏதோ ஒரு குழந்தை அப்பதுல இருந்து கொச்சமுச்சான் இருக்கு. அந்த குழந்தைய கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லுங்க. சரி, ரைட், ஓகே. நோட்டு, பேனா ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோ 1 மணி நேரத்துக்கு மேல நிக்கும். எடுத்து போட்டு எழுதணும்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா நடக்கவே நடக்காது. சரியா? இப்ப நான் சொல்லி கொடுக்கறது இப்பவே எழுதினாத்தே நோட்ல ஏறும். இல்ல அப்படின்னா எக்காரணம் கொண்டு அது உங்க நோட்டுக்கு போகவே போகாது. கடைசி வரை வீடியோ அப்படியே வீடியோவாவே இருக்கும். பயன் இல்லாம போயிடும். சரியா? ரைட். இதெல்லாம் எழுதிட்டீங்களா? சரி. அப்ப நம்ம இன்னைக்கு ராசி பலன்குள்ள போவோமா? ஒவ்வொருத்தவங்க ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத முதல் செக்ஷன்ல சொல்லித்தரேன். ராசி காரகத்துவம் அது நான் சொல்லி கொடுக்கும்போது நீங்க ஏதோ ஒரு தொழில் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? உண்மையா? எல்லா பேரும் ஒரு தொழில இருப்போம். அப்போ 10ஆம் பாவகம் தான் தொழிலை பத்தி சொல்லும். கரெக்டா? ஒவ்வொரு ராசி காரகத்துவமா நான் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு எந்த வீடு 10வது வீடா வருதோ அந்த வீட்டோட தொழில் என்னவோ அந்த தொழில தான் நீங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. சரியா? அதை வந்துட்டு நீங்க ராசி காரகத்துக்குள்ள நம்ம படிச்சிடலாம். சரியா? கிரக காரகத்துவம். இந்த கிரக காரகத்துவம் ராசி காரகத்துவமும் நல்லா படிச்சுட்டாலே போதும். ஈஸியா பலன் சொல்லிடலாம். அதை ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லி கொடுத்துறேன். சரியா? இப்ப உங்களுக்கு நீங்க யாராவது உங்க வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸா இருக்கக்கூடிய நீங்க உங்க பசங்களுக்கோ
இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு சிம்பிளா பலன் சொல்றதுக்கு பேசிக்கா ஒவ்வொரு ராசிக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் தர்றேன். சரிங்களா? அதை நல்லா மண்டைக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஜாதகம் யாராவது பார்க்க வர்றாங்க அப்படின்னா, இப்ப நீ இன்ன ராசிக்காரன் இப்படி இப்படிதான் இருப்ப, இதெல்லாம் உன் குணம் அப்படின்னு, அது ராசிக்கே உண்டான குணம் அவங்ககிட்ட அப்படியே இருக்கும். சரியா? அந்த பாயிண்ட்ஸ் என்ன ஏது அப்படின்ற விவரத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சப்ஜெக்டுக்குள்ள போமா? அழிச்சிட்டா போலாம். இது ஒருத்தவரோட ஜாதகம். சரியா? ஜாதக கட்டம். இந்த கட்டத்துல இந்த இடத்துல இப்படி போட்டிருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. மேச ராசி. யார் யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்க அத்தனை பேருமே இதை சொல்லலாம். சரியா? ராசியை குறிக்கும். சந்திரனோட இருப்பு ராசியை குறிக்குங்க. சரி, சந்திரன் வந்துட்டு, அதாவது இந்த ராசி வந்துட்டு மேசம், எல்லாத்துக்கும் தெரியுதா? இந்த ராசி ரிஷபம், இந்த ராசி மிதுனம். பேசிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியுதா? தெரியுது தெரியுதுல்ல? தெரியுது சார். கன்னி. நான் இத்தனை தடவை படிச்சுட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி நீங்களும் எழுதிக்கிட்டே தான் இருக்கணும், வேற வழியே இல்லை. அப்பதான் ஞாபகத்துல இருக்கும். சரி, இந்த ராசியோட அதிபதி யாரு? மேச ராசியோட அதிபதி செவ்வாய். செவ்வாயா? சரி, இதோட உருவம் என்ன? ஆடு. மேச ராசியோட உருவம் ஆடு. இதோட அதிபதி செவ்வாய். இந்த ராசியில சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்காரு. கரெக்டா? சரியா? போர்டு தெரியல. பின் பண்ணிக்கோங்க. எனக்கு பக்காவா இருக்கு. வீடியோ பார்க்கும்போது எல்லாம் முழுசா அழகா தெரியும் உங்களுக்கு. சரியா? நேத்து கூட ரெண்டு வீடியோவா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு எல்லா பேரோட வீடியோவும் பக்கா, அதாவது போர்டு நல்லா கிளியரா தெரியும். சரியா? ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஜாதகத்துல லா அப்படின்னு குறிப்பிடக்கூடியதுதான் லக்னம். கரெக்டா? அந்த லக்னத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த லா எந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கோ அங்கதான் அவரோட உயிர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? அதுக்கு அடுத்தது சந்திரனை அப்படின்னு சுருக்கமா எழுதி வச்சிருப்பாங்க. சந்திரன் அப்படின்றவர் எதை குறிக்கிறாருன்னா ஜாதகத்துல உடலை குறிக்கிறார். சரியா? உடல், மனம், மனசு குறிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். சரியா? அதுக்கடுத்து நட்சத்திரம் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா அறிவு. அந்த சந்திரன் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு மேலதானே நிக்கும். கரெக்டா? அப்போ முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சந்திரன் அப்படின்றது ஏதோ ஒரு ராசி கட்டத்துல ஏதோ ஒரு வீட்டுல குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? அதுதான் ஜாதகரோட ராசி. இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. ரைட். இந்த ராசி, இந்த வீட்டோட அதிபதி, இந்த வீட்டோட உருவம், இதை வச்சு ஈஸியா ஒருத்தருக்கு பலனை சொல்லிடலாம். சரியா? பலன் எழுதிக்கிறீங்களா? ஜாதகத்தை பார்த்தோன்னே இதுதான் இவரோட ராசி அப்படின்றத கண்டுபிடிச்சிருவீங்கல்ல, இதுல டவுட் இல்ல.
சரியா? அதிபதி ஏற்கனவே படிச்சிருக்கும்ல, அது உங்களுக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கும்ல? பாத்துடலாமா? உருவம் ஞாபகத்துல இருக்குல்ல? சரி, ரைட். இப்போ மேச ராசியோட உருவம் என்ன அப்படின்னா ஆடு. சரியா? மேச ராசியின் உருவம் ஆடு அப்படின்னு எழுதிக்கோங்க. மேச ராசியின் உருவம் ஆடு. நிறம் வந்து சிகப்பு. மேச ராசி ஒரு சரராசி. மேச ராசி ஒரு அறம் சார்ந்த ராசி. எழுதிக்கிட்டீங்களா? மேச ராசி ஒரு அறம் சார்ந்த ராசி. சரியா? மேச ராசி தலையை குறிக்கும். எழுதிக்கிட்டீங்களா? சரி, இப்ப இதெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா? இப்ப நம்ம பலனுக்குள்ள போறோம். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லுவேன், அதுக்கு அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதான் நீங்க சொல்லலாம். சரியா? முதல் பாயிண்ட், இப்போ சந்திரன் எந்த பாவகத்தோட தொடர்பு வச்சிருக்கிறானோ, சரியா, எந்த பாவகத்தோட தொடர்பு வச்சிருக்கானோ இந்த பாவகம் சம்பந்தப்பட்ட உறுப்பு எதுவோ அது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ஜாதகர் அனுபவிப்பார். சரியா? மேசராசி ஒரு தலை ராசி. கரெக்டா? அப்போ அந்த இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரா? அப்போ மேச ராசிக்காரர்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனை உண்டு அப்படின்னு எழுதி. எம்ஆர்ஐ ஸ்கேனு, இசிஜி ஆஸ்பத்திரி ரேஞ்சுக்கு யோசிச்சிட வேண்டாம். தலைவலி இருக்கும், அடிக்கடி தலைபாரம், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும். சரியா? அடுத்த பாயிண்ட் சொல்லட்டா? அடுத்த பாயிண்ட், இதோட உருவம் என்ன? ஆடு தானே? சரி, ஆடு என்ன பண்ணும்? யாராவது முட்டு காட்டி விளையாட்டு பண்ணா என்ன பண்ணும்? உடனே படக்கணும், அது வந்து முட்டை வரும். கரெக்டா? முன்னாடி இருக்கிறவங்க பெருசா இருக்கிறாங்க சின்னதா இருக்கிறாங்கன்றதெல்லாம் யோசிக்காது. அதோட வேலை முட்டுறது, அதோட வேலை போராடுறது. கரெக்டா? அப்போ இதுக்கு எப்படி பலன் எழுதணும் அப்படின்னா, ஆடானது பந்தயங்களில் மற்ற ஆட்டை முட்டி மோதி போட்டி போடும். சரியா? அதை போல மேசராசிக்காரர்கள் மற்றவர்களோடு போட்டி போடும் தன்மை உடையவர். இரண்டாவது பாயிண்ட், பழிவாங்கும் உணர்ச்சி உடையவர். மேச ராசி என்பது முதன்மையான ராசி என்பதால் இந்த ராசிக்காரர்கள் தானே அனைத்திலும் முதன்மை வகிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர். தானே முதன்மை வகிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஏன் முதன்மை வைக்கணும்னு நினைக்காரு? ஏன்னா இதுதான் முதல் ராசி, அதனாலதான் முதன்மை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். சரியா? அடுத்த பாயிண்ட் சொல்லட்டா? ரைட். ஆட்டுக்குட்டி பாத்தீங்களா? அதாவது நாய்க்கு விஷ வச்சோம், அதாவது மித்த மிருகங்கள்லாம் ஒரு உணவுல வந்துட்டு ஒரு நஞ்சு கலந்துருக்கு அப்படின்னா அதை மோந்து கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனா ஆடு மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, யாராவது ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அதை வாங்கி 2 வாய் வாங்கி சாப்பிடும். சரியா? வாங்கி சாப்பிட்டு செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ மேசராசிக்காரர்கள் யார் என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்குவாங்க. எடுப்பார் கைப்பிள்ளை போல இருப்பாங்க. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ரொம்ப ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க. ரொம்ப கோபப்படுத்திட்டா, அவங்கள ரொம்ப கோபப்படுத்திட்டா கையில என்ன பொருள் இருந்தாலும் அதை எடுத்து பிடிச்சிருவாங்க. சரியா? அது சோப்பு டப்பாவோ இல்ல அப்படின்னா படிக்கல்லோ எதுவா இருந்தாலும் சரி, அது அருவா கத்தி என்ன இருந்தாலும் சரி, டக்குன்னு ட்ரிகர் ஆயிரும் அவங்களுக்கு. ஒரு குறிப்பிட்ட வயசு வரை அந்த உடம்புல அந்த வேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஆட்டுக்குட்டியை நல்லா கவனிச்சு பார்த்திருப்பீங்க. கிராமப்புறங்கள்ல வைக்கல் போர் இந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அது மேல ஏறி நின்னுக்கிடும். கவனிச்சு பாத்துருக்கீங்களா? ஏதாவது உயரமான ஒரு சுவர் இருக்கும், அந்த சுவர் மேல ஏறி நடந்து போகும். அதை போல இவர்களுக்கு வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறி ஆக வேண்டும் அப்படின்ற எண்ணம் இவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடும். மற்றவங்களை விட நாம தான் முதன்மையானவர்களாக தங்களை காட்டிக்கொள்ளும் எண்ணமும் இருக்கும் அப்படின்னு போடுது. அடுத்து சொல்லட்டா? இவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைய ஒரு 28 வயசு வரைய சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த வயசுல இளம் கன்று பயம் அறியாது, ரத்தம் சூடா இருக்கும். ஒரு பக்குவப்படாத வயசுல என்ன பண்றோம், எதுக்கு எடுத்தாலும் அவங்க நினைச்சதை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு எழுதிக்கணும் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் சொல்லட்டா? செவ்வாயானவர் மேச ராசியின் அதிபதியாக வருவதால் இவருக்கு சொந்தமாக வீடு கட்ட வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு அப்படின்னு கொடுங்க. மனசுக்குள்ளே ஒரு கனவு மாளிகையை கட்டி வச்சிருப்பாரு, இப்படித்தான் என் வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எழுதிக்கிட்டீங்களா? இவரு எப்பவும் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி வாழணும்னு ஆசைப்பட மாட்டாரு. அதாவது இன்னொருத்தவரை சார்ந்து வாழணும்ன்ற எண்ணம் இவருக்கு இருக்கவே இருக்காது. நான் எதுக்கு உன்னை நம்பி வாழணும், நீ வேணா என்னை நம்பி வாழு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடியவர். யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழ மாட்டார். சிம்மராசி மாதிரி நெருப்பு தத்துவ வீடுகள் மொத்தமும் அப்படிதான் இருக்கும். சரியா? வாழ்க்கையோட பிற்பகுதியில கூட தான் குழந்தைங்க கிட்ட கூட கையேந்திரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மேசராசிக்கார். எக்காரணம் கொண்டு நம்ம தலையை மட்டும் வணங்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. தலை வணங்கிடக்கூடாது, கடைசி வரைய போராடக்கூடிய ஒரு மனநிலையோட இருக்கக்கூடியவங்க மேசராசிக்காரங்க. பெரிய கோபக்காரன்.
அம்மாவுக்கு இவங்க மேல பிரியம் இருக்கும், இவங்களுக்கு அம்மா மேல பிரியமா இருக்கும். ஆனா உண்மையா சார்? சரியா? ஆனா சண்டையும் போடுவாங்க, அடிச்சு நாறுவாங்க, அதுவும் இருக்கும். ஆனா பிரியமும் இருக்கும். இவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு இவங்க பாடுபட்டா கூட இவங்க வீட்டுல இருக்கிறவங்க இவருக்கு படுற கஷ்டத்தை உணர மாட்டாங்க. சரியா? அதாவது பாராட்டுதல் அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கு கிடைக்காது. நல்லா ருசியா சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். மேச ராசிக்காரங்களுக்கு ருசியா சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். இவரு எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணாரு, ஆனா அடுத்தவங்க அட்வைஸ கேட்க மாட்டாரு. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லி நிப்பாரு. எப்பவுமே அதிகார தோரணையில தான் இவர் இருப்பாரு. அதிகார தோரணையில தான் இருப்பாரு. தர்ம சிந்தனை ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு எழுதிக்கோங்க. எங்கேயாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதை பார்த்து பொறுத்துக்கிட முடியாம பொங்கி எழுவாரு. பொங்கியெல்லாம் இன்னைக்கு நாடு இருக்கிற நிலைமையில எழ முடியாது, என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றத்தை பார்த்த உடனே அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க கண்டிப்பா. இவங்க எடுக்கக்கூடிய முடிவு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 90% சரியா தான் இருக்கும். ஒரு 10% தவறா இருந்தா கூட அது பெருசா நினைக்க மாட்டாங்க. சரி விடு, அடுத்து பாத்துக்கிடுவோம் அப்படின்னு தைரியமா அடுத்தடுத்து பேஸ் பண்ணிட்டே போவோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ஏன் இப்படி இருக்கு, அது ஏன் அப்படி இருக்கு, நீங்க ஏன் இப்படி செய்யல, நீங்க அப்படி பண்ணிருக்கணும், நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு ஏதாவது ஒரு வாதம் போய்கிட்டே இருக்கும் இவர்கிட்ட. சரியா? ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டே இருக்கும் சின்ன விஷயத்துக்கு கூட. மேச ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு போட்டுக்கோங்க கீழே. முருகன். முருகன் கோவிலுக்கு செவ்வரளி பூ மாலை வாங்கி போட்டு வணங்கணும். மலை மேல இருக்கக்கூடிய முருகனா இருந்தா சிறப்பு. அப்படி இவரு தொடர்ச்சியா செய்யும் பொழுது இவருக்கு வண்டி வாகனம் வீடு மனை சொத்து சுகம் எல்லாமே கிடைக்கும். இவரோட அதிர்ஷ்ட நிறம் வந்து சிகப்பு. கிழமை வந்து செவ்வாய். தெய்வம் வந்து முருகன்.
அதிர்ஷ்ட எண் வந்து 1 2 3 9 10. எழுதிக்கிட்டீங்களா? சரி, இங்க யாரு மேச ராசி? யாராவது மேச ராசிக்காரங்க இருக்கீங்களா? நான் இருக்கேன் சார். செந்தில்குமார். அப்படி. செந்தில் சார், உங்களுக்கு இப்ப சொன்ன பலன்ல ஏதாவது முரண்பாடா ஏதாவது இருக்கா? ஒன்னே ஒண்ணுதான் சார். சொல்லுங்க. எனக்கு தாயிடம் பிரிய இருக்கு. தாயிடம் பிரிய இருக்குன்னு சொன்னீங்களா? தாய் வந்து என் மேல பிரியமா இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமா, அது மட்டும் மிஸ் ஆகுது. அது வந்துட்டு உங்களுக்கு இடையில அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கதான் செய்யும். சரியா? அது அவங்களோட சைடுல இருந்து கேட்டாதான் வந்துட்டு அது பிரிய இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க. சரியா? அப்படிலாம் கிடையாது. பாயிண்ட் எல்லாம் ஓகே தானே? மித்த பாயிண்ட் போறோம் சார் தான் சார். சரி. எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, பேசிக். இதுதான் ரொம்ப பேசிக். ஒருத்தர் ராசிக்காரர் உங்க கூட இருக்கிறாருன்னா அவரோட பிஹேவியர் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. இந்த குணநலன்கள்லாம் இருக்கும். சரி, எல்லாத்துக்கும் பொதுவா வரும் இது எல்லாமே. சரியா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பலன் சொல்லும் போது நீ இந்த ராசிக்காரன் ரொம்ப கோவம் வரும், கோவத்தை குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் போட்டு மறுபடியும் அடுத்தடுத்து எடுத்து சொல்றதுக்கு உங்களுக்கு வாட்டமா இருக்கும். சரியா? இது யூஸ்ஃபுல்லா இருக்கா? மிச்சம் இருக்கிற 11 ராசிக்கு சொல்லவா இல்ல வேற ஏதாவது சொல்லி தரவா? சொல்லுங்க சார். சொல்லுங்க. பயனளிக்குதா? 12 ராசிக்கு சொல்லிருங்க. சரி, ரைட். 12 ராசி. அடுத்த ராசிக்கு வரலாம். ஆமா. அதுக்கு அடுத்தது இப்ப மேச ராசிக்கு நான் என்கிட்ட இருக்கிற நோட்ஸ்ல ஒரு 10 பாயிண்ட் தான் நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 50 பாயிண்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்க. சரியா? 10 பாயிண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். போதும், ரொம்ப வேண்டாம். அவ்வளவு மட்டும் மண்டையில போட்டு வச்சுக்கோங்க. போக போக அதுவே உங்களுக்கு அனுபவத்துல நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சு. சரியா? அடுத்தது பார்க்கலாம். இப்ப ரிஷபராசி. ரிஷபராசியோட உருவம் காளை. காளை. எழுதிக்கிறீங்களா? அப்படியே ஒவ்வொரு பாயிண்டையும் வச்சு அப்படியே பலன் சொல்றேன். சரி, ரிஷபராசியோட காளை. இவர்கள் அவரவர் குடும்பத்திற்காக மாடாக உழைப்பார்கள் அப்படின்னு எழுதினார். மாடானது தனது உடலில் உள்ள புண்களை, மொய்க்கும் ஈயை தனது வாளால் விரட்டிவிடும். அதாவது மாடு என்ன பண்ணும் அப்படின்னா, அது மேல ஏதாவது உடம்புல காயம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வாளை வச்சு தட்டி விடும் சார். சரியா? அது போல ரிஷப ராசிக்காரர்கள் தன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை அவர்களே சரி செய்து கொள்வார்கள் அப்படின்னு. மாடானது தனது முதலாளிக்கு உண்மையாக வண்டி இழுப்பது போல ரிஷபராசிக்காரர்கள் தனது முதலாளிக்கு உண்மையாக உழைப்பார் அப்படின்னு சொல்லி. எவ்வளவு குடும்ப கஷ்டம் இருந்தாலும் அதை வெளிக்காட்ட மாட்டார். பிரதிபலன் பாராமல் மற்றவருக்கு உதவுவார். ரிஷபம் என்பது
ஒரு ஸ்திர ராசி. எனவே அவர் உறுதியான மனநிலையை உடையவர். என்ன முடிவெடுத்தாலும் நம்ம செய்யறது ரைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடியவர். ரிஷபம் என்பது ஒரு பொருள் ராசி. எனவே பணம் சம்பாதிக்கும் நோக்கத்திலே செயல்படுவார். அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிபணிவார். இவர் ரொம்ப சீக்கிரமா கோவப்பட மாட்டார். ஆனா கோவம் வந்துருச்சு அப்படின்னா வயசு வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டார். கிளின்னு கிழிச்சிருவார். சரியா? ரிஷப ராசிக்காரங்களை எழுதி வச்சுக்கோங்க. யாராவது இவங்களை அவமரியாதை செஞ்சாங்களோ, நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரி விஷயம் யாராவது பண்ணிட்டா அதை இவங்க மறக்கவே மாட்டாங்க. மண்டைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிறு வயதிலே குடும்ப பொறுப்பு வந்துவிடும். சிறு வயதிலே சம்பாதிப்பார். காலேஜ் முடிச்ச உடனே வேலைக்கு போயிடுவாங்க. இல்ல படிப்பே வரலையா, எதுக்காவது ஒரு வேலை பார்த்து நல்லா சம்பாதிப்பாங்க. ஆளு ரொம்ப லட்சணமா இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் வந்து ரிஷபராசியில உச்சமாகுதுல, அதனால ஆள் ரொம்ப லட்சணமா இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க ரொம்ப லட்சணமா இருப்பாங்க. இவங்க படிச்சது ஒண்ணா இருக்கும், பாக்குற வேலை ஒண்ணா இருக்கும். படிப்புக்கும் பாக்குற வேலைக்கு சம்பந்தம் இருக்காது. ஒரு இடத்துல உட்காந்து மூளையை யூஸ் பண்ணி பாக்குற வேலை தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆள் ரொம்ப டீசெண்டா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்படி ஓய்வு எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க உடம்புக்கு முடியாம போயிடும். எழுதிக்கோங்க. காது மூக்கு தொண்டை, காது மூக்கு தொண்டை, இஎன்டி ப்ராப்ளம், சரியா? பிரீத்திங் ப்ராப்ளம், காது மூக்கு தொண்டை இந்த இடத்துல பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு. சுவாச கோளாறு கூட இருக்கலாம். இவர்களுக்கு வாக்கு சாதுர்த்தியம் அதிகம். இவர்களுக்கு வாக்கு சாதுர்த்தியம் அதிகம்.
சரியா? எழுதிக்கிட்டீங்களா? இவங்களோட பேச்சும் இருக்கட்டும், இவங்களோட முக பாவனை எல்லாமே பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறவங்கள எதிர்பாலினத்தோட வசீகரிக்கக்கூடிய குணம் இருக்கும் இவங்களுக்கு. இந்த உருண்டை மூஞ்சா இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. முகம் உருண்டையா இருக்கு அப்படின்னாலே ஒண்ணு ரிஷபராசியா இருக்கும், இல்ல அப்படின்னா கடகராசியா இருக்கும். சரியா? முகம் உருண்டை வசீகரமா இருக்காங்க ஆளு அப்படின்னா ரிஷபமா இருக்கும், இல்ல கடகமா இருக்கும். அதுல ரொம்ப புத்திசாலியா இருந்தாங்கன்னா ரிஷபமா தான் இருக்கும். ஓகே. 10 நிமிஷம் ஆகுங்களா? யார் அது? ராமர் சார் மியூட் போட்டுக்கோங்க. சரி. ஒரு பெண் வந்து ரிஷப ராசியில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆண் இருக்கிறாரு அப்படின்னா இந்த பெண்ணோட பேச்சு அந்த ஆணை வந்துட்டு ஈர்க்க வச்சிரும். சரியா? ரிஷப ராசிக்கு வரக்கூடிய கலத்திரம் வந்து கோவக்கார கலத்திரமா இருக்கும். சார் கலத்திரம் என்ன சார்? கலத்திரம்னா மனைவி. மனைவி அப்படி இல்லைன்னா கணவன் அப்படின்னு அர்த்தம். மனைவி கலத்திரம். இப்ப பிராமின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஏன் ஆம்பளையாள் அப்படின்னு. சரியா? சார் எப்படி சொல்றது? கலத்திரம் அப்படின்னா கணவன் அல்லது மனைவி எப்படினாலும் எடுத்துக்கலாம். கலத்திரம்ன்றது ஒரு பொதுவான வார்த்தை, கணவன் அல்லது மனைவி அப்படின்னு அர்த்தம். மனைவி. சரியா? அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்களோட கலத்திரம் அப்படிதான் இருக்கும். இவங்க பெரும்பாலும் அவங்களோட ரகசியத்தை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க, நிறைய பேத்துக்கு வழிகாட்டுவாங்க. ஏன்னா இந்த ரிஷபம் தான் கிருஷ்ணரோட ராசி. சரியா? கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்த மாதிரி இவங்க நிறைய பேத்துக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. இப்படித்தான் போனோம், நீ இந்த ரோட்டை பிடி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வயிறு மற்றும் சளி தொந்தரவு இருக்கும். சார் வயிறு, சார் வயிறு என்ன சொன்னீங்க? வயிறு வயிறு மற்றும் சளி தொந்தரவு. சரியா? சளி தொந்தரவு இருக்கும். இவங்க யாருக்காவது பண உதவி பண்ணாங்கன்னா அது வராது, வாங்கிறது ரொம்ப சிரமம். கிரியேட்டிவிட்டி மைண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். சரி, அடுத்து சொல்லட்டா? பரிகாரம் சொல்லவா? சார் இப்ப லாஸ்ட் சொன்ன பாயிண்ட் என்ன சார்? அதாவது இவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்குமா? கிரியேட்டிவிட்டி மைண்ட் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா, இப்ப நம்ம எத்தனை பேத்துக்கு பாடம் எடுக்கிறேன்? 12 பேத்துக்கு பாடம் எடுக்கிறோமா? 10-12 பேத்துக்கு இதே விஷயத்த என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அந்த கிரியேட்டிவிட்டி மைண்டில் இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுலலாம் ஆடு கொடுத்து அதை வந்துட்டு ஒரு 100-200 பேருக்கு பாடம் எடுக்கிற மாதிரி மாத்திடுவாங்க.
அது தைரியமா செய்வாங்க. சரியா? இதை எப்படி பெருசு பண்றது, இதுக்கு அடுத்து எப்படி எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த இன்ஸ்டாகிராம்ல தேங்காய் விற்கிறாங்க பாத்தீங்களா? தேங்காய் விற்கிறாங்க, சாம்பு விற்கிறாங்க, வீட்டுல உப்பு கண்டம் போட்டு எடுத்து விற்கிறாங்க, இந்த அப்பளப்பு விற்கிறாங்க. இந்த அத்தனை பெண்களோட பேக்ரவுண்டையும் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ரிஷப ராசி இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். இந்த அதுதான் பாயிண்ட் சார், இந்த பாயிண்ட் வந்து 2வது ஸ்தானத்துல புதன் இருக்கிறதுனால தானே? கிரியேட்டிவிட்டி மைண்ட். ஆமா, 5 குடைவன் புதன் இல்லம்மா. அதான் 2ல இருக்கிறதும். ரிஷப ராசிக்கு 2, 5 குடைவன் புத்தி. புத்திக்கு அதிபதியா புதன் வர்றாரு, வருமானத்துக்கு அதிபதியாவும் அவர் தான் வர்றாரு. அப்ப புத்தி வருமானமா மாறிடுது அப்படின்னு அர்த்தம். அதான் கிரியேட்டிவிட்டி மைண்ட் இவங்க கிட்ட இருக்கும். 2வது கிரியேட்டிவிட்டினா என்ன? புதுமையா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறது. அதுக்கு புதுமை அப்படின்னாலே புதன் வேணும்ல. சரியா? புதுசா ஒண்ணு நடக்கணும் அப்படின்னாலே புதனோட சப்போர்ட் வேணும். புதுமையை ஏத்துக்கிறது. இப்ப பாருங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது நிறைய சொசைட்டில. இப்ப ஆம்பளைங்க பிள்ளை பெத்துக்கிறாங்க, சரிங்களா? அப்ப ஆபரேஷன் மூலமா பிள்ளை பெத்துக்கிறாங்க. இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி மைண்டும் புதனோடதுதான். சரியா? நல்ல கிரியேட்டிவிட்டி மைண்டும் அவரோடது தான். இந்த மாதிரி நெகட்டிவா இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டி மைண்டும் அவரோடது தான். சரியா? சரி, ரிஷபத்துக்கு உண்டான நிறம் வெள்ளை, நீலம். தெய்வம் வந்து மகாலட்சுமி, மகாவிஷ்ணு. கோவில் வந்துட்டு பரிகார கோவில் வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது நல்லா இருக்கும் இவங்களுக்கு. சரியா? ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது நல்லது. காமாட்சி அம்மன் கோவிலுக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு போய் பாக்குறது நல்லது. எந்த தெய்வமா இருந்தாலும் சரி மல்லிகை பூ வாங்கி கொடுக்கணும் வெள்ளிக்கிழமை. இதெல்லாம் இவங்களுக்கு விசேஷ பலனை அளிக்கும். சரியா? ஓரளவுக்கு ரிஷபராசிக்காரங்களோட கேரக்டர் என்னன்னு சொல்லி தெரியுதா? யார் ரிஷபராசிங்க? யாருமே இல்லையா? ரிஷப லக்னத்துக்கு இதே பலன் தானா? அதேதான் கரெக்டா, அதே அப்படித்தான் வரும். என் பாப்பாவுக்கு ரிஷப ராசி தான் சார். பலன் ஓரளவுக்கு செட் ஆகுதா பாப்பாவுக்கு? ஆமா சார், முக்காவாசி செட் ஆகுது சார். பாப்பா இப்ப என்ன படிக்கிறாங்க? அவ பிசிக்ஸ் படிச்சிட்டு இருக்கிறா. ஆனா அந்த காலேஜ்லயே வந்து ஒரு கம்பெனில வந்து சிவில் சம்பந்தப்பட்ட சஸ்டைனபிலிட்டி ட்ரெயினி அப்படிங்கிற ஒரு ஒர்க் பாத்துக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறாங்க. ஆமா, வேலை பாக்காங்க. பாருங்க, அந்த பதவி அவங்களுக்கு சீக்கிரமாவே வந்துருதுங்க. ஏன்னா சின்ன படிச்சு முடிச்ச உடனே கொஞ்சம் வேலை கிடைச்சது. எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் பொறுப்பா ஒரு சில வேலைகள் செய்யறத பார்த்த உடனேயுமே என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த பதவி ஆட்டோமேட்டிக்கா அவங்கள தேடி வந்துடும். பொறுப்பா அவங்க ப்ராப்பரா அந்த வேலையை செய்வாங்க. ஆமா, அந்த ஒர்க் வந்து நல்ல பர்ஃபெக்ஷன் இருக்கு சார். செய்யறேன். கவனமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி மூல நட்சத்திரம் எல்லாம் நீங்க வேலைக்கு வைக்கிறீங்கன்னா மூல நட்சத்திரத்துல வேலைக்கு வச்சு பாருங்க. அவங்க வந்து ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. ஏன் மூல நட்சத்திரம் ரொம்ப விசுவாசமா இருக்கு? மூலம் யாரோட நட்சத்திரம்? அனுமானோட நட்சத்திரம். அனுமார் ராமருக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தாரா? அதே மாதிரி நம்ம கிட்ட வேலை பார்க்கறவங்களுக்கு ரொம்ப உண்மையா இருப்பாங்க மூல நட்சத்திரக்காரங்க. ஆனா எங்கேயாவது அனுப்பிச்சு விடுறீங்கன்னா அவங்கள மட்டும் தனியா அனுப்பிச்சு விடக்கூடாது. சரியா? யாரு கூடயாவது நம்ம கூட கூட்டு போனோம், இல்ல அப்படின்னா வேற யாரையாவது கூட அனுப்பிச்சு வைக்கணும். ஏன் இதை சொல்றேன்? அனுமாரை வந்து இலங்கைக்கு போய் சீதையை போய் பார்த்துட்டு இது பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு வரும்போது, கனையாளியை வாங்கிட்டு வா, காமிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி வரும்போது அனுமார் என்ன பண்ணிடுவாரு? இலங்கையை கொளுத்தி விட்டு வந்துருவாரு. கரெக்டா? இப்ப நடந்துச்சு டிவில போட்டாங்க. என்னது அனுமார் கொளுத்தி விட்டாருன்னா நாடகம் ஓடிட்டு இருக்கு. சரி ரைட். அப்போ அந்த மாதிரி கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கிறவங்க, குறிப்பா மூல நட்சத்திரத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி இருப்பாங்க. இதை ஞாபகத்துல வச்சோம். சரியா? அதுக்கு அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசியோட உருவம் கதையுடன் கூடிய ஆண், வீணையுடன் கூடிய பெண். சரியா? இந்த ராசி என்ன சாமி?
வீணுடைய பெண்ணு இன்னொன்னு சொன்னீங்களா முதல்ல? கதை கதை கதைனா கதை. அனுமார் கையில இருக்கும் பாத்தீங்களா, உருண்டையா, ஆமா ஆமா அது கதை. பேர் தான் கதை. சரி சரி. கதையுடன் கூடிய ஆண், வீணையுடன் கூடிய பெண். இது ஒரு உபயராசி. உபயராசி அப்படின்றதுனால இவங்க அவங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி வேகமாகவும் மெதுவாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடியவங்க அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த ராசிக்காரர்கள் சதா சிந்தித்த வண்ணமே இருப்பார் அப்படின்னு போட்டுக்கோங்க. இவர்கள் மனம் ஒரு நிமிடம் கூட சும்மா இருக்காது. கற்பனையிலேயே வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விடுவார்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்ப ஒருத்தரை பார்த்த உடனே நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு தரம் பிரிச்சிருவாங்க. எந்த ஒரு செயலையும் அடுத்தவங்க உதவி இல்லாம செய்யணும்னு நினைப்பாங்க. இவர்களின் கவர்ந்திழுக்கும் பேச்சால் மற்றவர்களை மயக்கி நண்பர்களாக வைத்திருப்பார். அடுத்தவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு உதவினா அடுத்தவங்க கிட்ட போய் நிக்கிறத அவமானமா நினைப்பாங்க. சரியா? அவமானமா நினைப்பாங்க. ஊர் சுத்துறதுல அலாதி இன்பம் உடையவர். ராட்டனை ஏறுறது, பேராசூட் கிளைடிங்கு, பேராசூட்ல போறது, பிளைட் ஏறுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயுமே அவங்க மனசு ரொம்ப அதீத ஆர்வத்தோட இருக்கும். சினிமாலையும் சினிமா தியேட்டருக்கு போறதையும் ரொம்ப விருப்பத்தோட செய்வாங்க. ஊர்ல யாருக்கு கஷ்டம்னாலும் சரி இவங்க கிட்டதான் வந்து அழுவாங்க. இவங்க எல்லா பேத்துக்குமே ஆறுதல் சொல்லி அனுப்புவாங்க. நம்ம கிட்ட யாராவது புலம்புனாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எரிச்சல் ஆயிரும், காதெல்லாம் வலிக்கும் நமக்கு. ஆனா இவங்க மட்டும் அப்படியே நிப்பாங்க, குத்துக்கல் மாதிரியே நிப்பாங்க. எல்லாத்தையும் கேட்டு ரைட்டு விடு, நல்லா இருக்க போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. எத்தனை பேர் எவ்வளவு அழுதாலும் சரி இவங்க அசரவே மாட்டாங்க. சுயமரியாதைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். சுயமரியாதை முக்கியத்துவம் கொடுப்பாரு. வருமானம் குறைவாக இருந்தால் மன நிம்மதி தரும் வேலையை மட்டுமே செய்வார். காலத்துக்கும் நேரத்துக்கு ஏற்றாது போல் தன்னை மாற்றிக்கொள்வார். நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் இருப்பார்.
யாரையாவது பிடிக்கலன்னா அப்படியே கட் பண்ணி விட்டுருவாங்க. நண்பர்களை நம்பி ஏமாறுவார். நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். இவரை மதிக்கும் இடத்தில் மட்டுமே இவர் இருப்பார். மிதுன ராசிக்காரர்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்துட்டா பர்ஃபெக்டா அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. ஒரு கதை சொல்றதா இருந்தா கூட அந்த கதைய அழகா சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவாங்க. யாருக்கு மிதுன லக்னம்? யாராவது மிதுன லக்னம் மிதுன ராசியில யாரு இருக்கா? தெரியும் சார், தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஓ, கிளைண்ட், ரைட்டு, கிளைண்ட் இருக்கிறாங்க. என் வீட்டம்மாவுக்கு மிதுன லக்னம், எங்க அப்பாவுக்கு மிதுன ராசி. சூப்பரா கதை சொல்லுவாரு. அப்படியே அந்த கதையை கேட்ட உடனே நாங்கெல்லாம் மோட்டிவேட் ஆயிடுவோம். அவ்வளவு மோட்டிவேட் பண்ணிடுவாரு. என் வீட்டம்மா ஒரு கதை சொல்லும், அது சொல்ல ஆரம்பிச்சோடனே ஐயோ விஷயத்துக்கு வா அப்படின்னு. விஷயத்தையே 5 நிமிஷம் கழிச்சுதான் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி டைட்டில் கார்டு போட்டு பேர் போட்டு யார் எடுத்தா எல்லா விவரத்தையும் போட்டு கதையை சொல்லி மெல்ல அன்னைக்கு காலையில கோழி கொக்கரக்கோன்னு கூவுச்சு அப்படின்னு அப்படி மெல்ல ஆரம்பிச்சு வருவாங்க. விஷயத்தை டக்குன்னு சொல்லு அப்படின்னு. சஸ்பென்ஸ் தாக்க முடியாது. சரியா? அப்ப மிதுன லக்னம் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஜாலியான ஆட்களா இருப்பாங்க மிதுன ராசிக்காரர். ரொம்ப இலகிய மனசு இருக்கும். எதிர்பாலினத்தவரின் மீது இலகிய மனம் கொண்டவர். தானம் தர்ம சிந்தனை அதிகம் எழுதிக்கோங்க. தர்ம சிந்தனை ரொம்ப அதிகமா இருக்குயா. தானம் பண்றது, தர்ம சிந்தனை. சினிமா துறையில ஆர்வம் அதிகமா இருக்கும். மற்றவர்கள் குழப்பத்திற்கு தெளிவான யோசனை சொல்லுவார்கள் அப்படின்னு எழுதிக்கோங்க. நல்ல காற்றோட்டமான இடத்துலதான் இவங்க இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஃபேன் இல்லாம இவங்களால இருக்கவே முடியாது. ஃபேனை ஆஃப் பண்ணி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மிதுன ராசிக்காரங்க இருக்கிற இடத்துல சரியா ஆள் எந்திரிச்சு ஓடிடுவாங்க. யாராவது செக் பண்ணி பாருங்க. கரெக்ட் தான் சார். ஒரு ஆண்களா இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டுக்கு போன உடனே சட்டை பண்ணி எல்லாத்தையும் ஆங்கர்ல எடுத்து தொங்க விட்டு ஒரு துண்டத்துக்கு மேல போட்டுட்டு அப்படி காத்தோட்டம் உட்காந்துருவாங்க. வெளியில வேப்ப மரம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அங்க போய் உட்காந்துக்கிடுவாங்க பசக்குன்னு. சரியா? காற்றோட்டம் இல்லாத இடத்துல இவங்களால இருக்க முடியாது. பஸ்ல உட்காந்தா கூட ஜன்னலோர சீட்ல தான் உட்காருவாங்க. அதேதான். யாரு இது? முத்துக்குமாரா? நம்ம கிளைண்ட் இருக்காங்க. சரி சரி, வெரி குட் வெரி குட். உங்க கிளைண்டா? ஆமா ஆமா. என் வீட்டுல ஃபேனை ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொண்டுட்டாங்கடா அப்படின்றாங்க. சரியா? அந்த மாதிரி ஃபேனை ஆஃப் பண்ணி போட்டா சொல்லி முடிஞ்சிடும் அவங்களுக்கு. உங்க பேச்சு ரொம்ப தைரியமா இருக்கும்.
இந்த இடத்துல நல்லா பேசுவாங்க, ஆனா கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவர்களாக தான் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு ஆன்மீகத்துல அதீத ஈடுபாடு இருக்கும். நல்லா சாமி கும்பிடுவாங்க. அப்படி சாமி கும்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விளக்கேத்தி சாம்பிராணி புகை போடுறதுல அப்படி ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் இவங்களுக்கு. வீடெல்லாம் புகை மூட்டம் ஆக்கி வச்சிருப்பாங்க. பர்ஃப்யூம் யூஸ் பண்றது இவங்களுக்கு பிடிக்கும். சென்ட் அடிச்சுக்கிறாங்கல்ல, ஆமா சாம்பிராணி, பர்ஃப்யூம் இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, மிதுனம் ஒரு காற்று ராசி, அதனாலதான் நம்ம இந்த இதை சொல்றோம். அது அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கும். அப்ப மேச ராசி வந்துட்டு ஒரு நெருப்பு ராசி. அப்ப அவங்க மேச ராசிக்காரங்க எப்படி சாப்பிடுவாங்க? சூடா சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்டா? அதே அப்ப ரிஷபராசி வந்து ஒரு நில ராசி. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். கரெக்டா? ரிஷபராசி. சார் மிதுன ராசி. இப்ப மிதுனம் ஆட்சி ராசி. தான் ஜஸ்ட் ஒரு ரீகால். சரியா? ரைட். அதிர்ஷ்ட எண் வந்து 1, 3, 4, 5, 6, 8. அதிர்ஷ்ட எண் நான் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி தெரியுதா? 1, அதிர்ஷ்ட எண் சொல்லுங்க. 1, 1, 3, 4, 3, 4, 5, 5, 6, 8. 6, 8. சார் ரிஷபத்துக்கு சொல்லுங்களா? இதுல 5 தான் ரொம்ப அதிர்ஷ்டமான எண். மிதுனத்துக்கா? ரிஷபத்தை சொல்லல. என்னது நம்பர் சொல்லலையாமா ரிஷபத்துக்கு? ரிஷபத்தை சொல்லல. சரி, ரைட், விடுமா, பாத்துக்கலாம். சரியா? தெய்வம் வந்து பெருமாள். துளசி மாலை வாங்கிட்டு போய் பெருமாளை வணங்குறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை வந்து ஒரு சிறப்பானதா மாத்தி கொடுக்கும். வண்டி வாகனம், வீடு, சுகம், பேர், புகழ், அந்தஸ்து இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் புதன்கிழமை போய் பெருமாளையோ இல்ல நவகிரகங்கள்ல புதனையோ அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது இந்த ராசிக்காரங்களுக்கு நல்லது. சரி, நம்ம இப்ப மிதுன ராசிக்கு சொன்ன பலன்லாம் செட் ஆகுதா ஆகலையா? ஆகுதியா? Set ஆகுதா? ஆகுது. கிளைண்ட்டுக்கு நல்லா மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகுதியா? பாத்துருக்கேன். சரி, ரைட், ஓகே ஓகே, செட் ஆகுதுல. வேஸ்டா டயத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். சரி, அப்போ அதுக்கு அடுத்தது கடகராசி. கடகராசியோட மிருகம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜந்து வந்து நண்டு. சரியா? நண்டானது தனது ஓட்டுக்குள்ளேயே வந்துட்டு அது குஞ்சுகளை வச்சு வளர்க்கும். அது ஓட உடைச்சு பாத்தீங்க, ஓபன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள நண்டு குஞ்சு நிறைய இருக்கு. சரியா? ஆமா, அந்த பின்பகுதியை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள குட்டி குட்டி குஞ்சு குஞ்சா இருக்கும். அப்போ அந்த குஞ்சுகள் வந்து பெருசாகிற தண்டிக்கும் அந்த நண்டு அது உடம்புலயே தூக்கி தூக்கி சமைக்கும் எங்க போனாலும். நண்டும் அப்படிதான், தேளும் அப்படிதான். அந்த குஞ்சு பெருசா ஆகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த நண்டு செத்து போகும். அந்த உள்ள இருக்கிற குஞ்சுகள்லாம் உள்ள இருந்து வெளியில வரும்போது அது அப்படியே உடைச்சிட்டு வெளியில வரும். அதை போல கடகராசிக்காரர்கள் தன் வாழ்நாள் முழுவதையும் தனது குடும்பத்திற்காகவும் தனது குழந்தைகளுக்காகவுமே செயல்படக்கூடியவர்கள். அவன் கர்மம் மொத்தமும் அவன் குடும்பமும் அவன் பிள்ளை மேலதான் இருக்கும். அதை பத்தின எண்ணம், சிந்தனை அதை தவிர வேற எதுவுமே இருக்காது. அவன் மண்டையை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா குழந்தைங்க, புருஷன், இது மட்டும்தான் இருக்கும். சரியா? மனைவி, இந்த விஷயங்கள் மட்டும்தான் கடகராசிக்காரங்களுக்கு பெரும்பான்மையா இருக்கும். குடும்பம் சார்ந்த சிந்தனை மட்டுமே பிரதானமா இருக்கும்.
தாய்மை உணர்வு உள்ளவர், இரக்கப்படக்கூடியவர், கலகலப்பாக இருப்பார், நண்பர்களோடும் கூட்டமாக இருப்பதை விரும்புவார், உணர்ச்சி வசப்படக்கூடியவர், சந்தோஷமா இருப்பாரு இல்ல வருத்தமா இருப்பாரு. கடகராசி சரியா? ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் லெவல். சரியா? நியூட்ரல் லெவல் நிம்மதியா இருக்கிறது, ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் லெவல். ஒண்ணு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாரு இல்ல சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. இவங்களுக்கு எல்லாம் கோபம் வராது. அப்படி வந்துருச்சு அப்படின்னா கட்டுப்படுத்துறது கஷ்டம். மனதிற்கு அதிபதி சந்திரன், மனசுக்கு. சரியா? அப்ப இவங்க கிட்ட அதிகமான கற்பனை வளம் இருக்கும். பாசிட்டிவா யோசிக்கிறதுலயும் சரி, நெகட்டிவா யோசிக்கிறதுலயும் சரி, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு வந்துருவாங்க. நெகட்டிவா யோசிச்சு அழுகிறவங்களும் இருக்காங்க, பாசிட்டிவா யோசிச்சு காரியத்தை சாதிக்கிறவங்களும் இருக்காங்க. சரியா? கடகம். உடல்ல சின்னதா ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா கூட நமக்கு ஏதோ ஒரு பெரிய வியாதி வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. உதாரணமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த கேஸ் ட்ரபிள், வாயு தள்ளை எல்லாம் வரும் பாத்தீங்களா, அது அங்கங்க நெரிச்சுன்னு குத்தும். அந்த மாதிரி ஏதாவது எங்கேயாவது குத்திருச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு அட்டாக் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடியவங்களா இருக்கும். மாரடைப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சோ, ஒருவேளை நம்மளை இப்படி பாதிச்சிருமோ, அப்படி பாதிச்சிருமோ, இப்படி நடந்துருமோ நமக்கு அப்படின்னு கற்பனை பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு பெரிய லட்சியம்லாம் இருக்கும். உடனே இவங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும், இல்லைன்னா ஒரு நல்ல பதவியில உட்காரணும் அப்படின்ற எண்ணம் இவங்க கிட்ட இருக்கும். சுகபோகங்களை அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க, சுகபோக வாழ்க்கை வாழணும்னு நினைப்பாங்க. பன்னெண்டு ராசிக்காரங்கள்ல ரொம்ப அதிகமான ரசனை உடையவங்க வந்துட்டு கடகராசிக்காரங்க தான். இவங்க பூர்வீகத்துல சொந்த வீட்டுல இருந்தா கூட புதுசா நாம ஒரு பெரிய வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு கனவுகளோட இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு அட்வைஸ் கேட்கறது பிடிக்காது, கொடுக்கறது மட்டும்தான் பிடிக்கும். இவங்களுக்கு வேலைக்கு போறதை விட தொழில் பண்றதுதான் ரொம்ப பிடிக்கும். சரியா? கடகராசிக்காரங்களுக்கு வேலைக்கு போறதை காட்டிலும் தொழில் பண்றவங்களுக்கு தான் பிடிக்கும். வெளியூர் வெளிநாடு இங்கெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. வேலை பார்த்தாலும் சரி, இந்த மாதிரி வெளியூர்ல போய் வேலை பார்த்தா என்ன அப்படின்ற ஒரு மனநிலை வரும். வேலைக்கு போறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையர் ஆபீசர் இருக்காங்களே, அவரை விட நம்ம திறமையை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க.
ஆளுமை திறனும் அன்பும் மிகுந்தவர் இவர் அப்படின்னு போடுங்க. இவர் நல்லா ஜாலியா பேசுறதுனால எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிரும். இவங்களுக்குள்ள நிறைய ரகசியம் இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. இவங்க என்ன முடிவு எடுப்பாங்க, என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. சரியா? அதுல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். என்னடா இவங்களா இப்படி முடிவு எடுத்தாங்க அப்படின்னு ஒரு யோசனை வரும். நம்ம கெஸ் பண்ண முடியாது இவங்களை. இவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா எல்லா பேர்த்திட்டையும் ஒப்பீனியன் கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க. இவங்க யாருக்கு கடன் கொடுத்தாலும் அது திருப்பி வராது. இல்ல அவங்க கிட்ட இருந்து வாங்குறது ரொம்ப சிரமப்பட்டு தான் வாங்கணும். தன்னோட ஃப்ரெண்டுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை சேமிச்சு வைக்க மாட்டாங்க. அதாவது எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது வந்து சேமிப்பா இருக்காது. இவங்களுக்கு வந்து சந்தேக குணம் ரொம்ப அதிகமா இருக்கும். திருமணமே சுவாரஸ்யமா முடியும். சீக்கிரமாவே கல்யாணம் ஆயிரும். ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, இவங்களுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் ஆயிரும். ஒரு சில சமயம் இவங்களோட களத்திரத்தை ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. என் பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி டாமினேட் பண்ணுவாங்க. டாமினேட் பண்றது அப்படின்னா அதிகாரம் பண்றது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால குடும்பத்துல ரொம்ப வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும். சாப்பாடு விஷயத்துல ஒரு கண்ட்ரோலே இருக்காது. என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் அழிச்சு விடுவாங்க. இதனால இவங்களுக்கு பிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்ட எண்கள் வந்துட்டு 1, 2, 3, 9, 10. நிறம் வந்து வெள்ளை. தெய்வம் வந்து திருப்பதி பெருமாள். சரியா? கடகராசிக்காரங்க திருப்பதி பெருமாளை போய் சந்திக்கிறது பெயர் புகழ் அந்தஸ்து எல்லா விஷயத்தையுமே கொண்டு வரும்.
சரியா? சரி, இந்த கடகராசி யார் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகுறது? எனக்கு இருக்கியா? எனக்கு இருக்கு. மேட்ச் ஆகுதாயா? அதுல ஒரே ஒரு விஷயம், திருமணம் சுவாரஸ்யமாக முடியும், திருமணம் வந்து சீக்கிரம் முடியும்னு சொல்லி சொன்னீங்கல்ல. எனக்கு 29ல மேரேஜ். 29ல 29ல தான் மேரேஜ் ஆச்சு. பிளான் ஆனா பண்ணாம தானே நடந்தது. பிளான் பண்ண மாதிரி தான் நடந்தது. பிளான் பண்ணாது, அதாவது எப்படி சொல்றதுன்னா டக்குன்னு பேசுவாங்க, படக்குன்னு முடிச்சு வச்சிருவாங்க. அந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. அப்படிதான் நடந்துச்சு. அப்படிதான் அப்படிதான் நடந்துச்சு. நடக்கும். மேக்சிமம் கடகராசிக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 29 வரைய பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாரு. தண்ணி அப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்தாரு. டக்குன்னு என்னன்னு தெரியல, அவங்க அக்கா பொண்ணு, சொந்த அக்காவோட பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க. அந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு தெரியுமா? 14 வயசு. ம். சரியா? டக்குன்னு முடிச்சு வச்சுட்டாங்க. ஆள் ரொம்ப டீசெண்டா டக்குன்னு மாறிட்டாரு. ஆனா அடிக்கடி சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள் வர்றது இயல்பு அது அவருக்கு. மத்த எல்லாமே ஓகே தான். கடக லக்னம். ம். ஐயா, அந்த அதிர்ஷ்ட எண் எடுக்கிறீங்களா? அதை எப்படி எடுக்கிறீங்க? அதிர்ஷ்டம் என்ன அப்படின்றது ஒண்ணும் இல்ல. ஒரு சில பேர் எனக்கு கட்டமே இல்லை, ஆனா ராசி மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு என்ன கிரகம் வந்துட்டு வருதுன்னு சொல்லி பாருங்க. அந்த கிரகத்துக்கு என்ன கிரகங்கள்லாம் நட்பு கிரகமா வருமோ அந்த கிரகத்தோட நம்பர்லாம் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுதா? இப்ப சந்திரன் நட்பு கிரகம் யாரு அப்படின்னா சூரியன். சூரியன். சரியா? இப்ப கடகராசி அதிபதி சந்திரன். இந்த சந்திரனுக்கு நட்பு கிரகம் சூரியன். சூரியன். ஆமா, சூரியன் வந்து நட்பா வந்துருவாரு. அதுக்கு அடுத்தது செவ்வாய் வருவாரு. அதுக்கு அடுத்தது குரு வருவாரு. குருனா 3, செவ்வாய்னா 9, சூரியன்னா 1. சந்திரனுக்கு சந்திரனே நட்பு தானே, அது 2. ஆமா. 1 2 3 9. அவ்வளவுதான். ஓகே. சரிங்களா ஐயா? சரிங்க. சரிங்க. இப்ப அப்படியே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல போனீங்கன்னா 10 அப்படின்னு கூட எடுக்கலாம் ஐயா. இப்ப வேற ஒண்ணுமே இல்லையா. இப்ப நம்ம சண்டைக்கு போறோம். சரியா? இப்ப ஒரு நிமிஷம் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்.